ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஈடன் ஜீரோ சீசன் 1 எபிசோட் 18 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போ சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈடன் ஜீரோ சீசன் 1 எபிசோட் 18. இப்போ இவங்க எல்லாருமே ஒரு காலசியம்ல இருக்காங்க. இது என்னடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. என்னோட காலசியம்க்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். எல்லா விஷயத்தையும் என்னால தெரிஞ்சுக்கிட முடியும். ஆனா எனக்கு தெரியாத விஷயம் ஒரு பேட்டிலோட அவுட்கம் தான். சோ நீங்க ஃபைட் பண்ண போறீங்க அப்படின்னு வா சொல்றா. எனக்கு நாங்க ஃபைட் பண்ணணுமா அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. சண்டை நடக்கும்போது அதுல யார் ஜெயிப்பாங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் எனக்கு தெரியாது. இது ரொம்பவே டேஸ்டா இருக்க போகுது அப்படின்னு வா சொல்லுவோம். நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு புரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டேய், நான் இவ்வளவு நேரம் சொன்னது அப்ப நீ கேட்கலையா? ஃபைட் பண்ணி வின் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன் அப்படின்னு வா சொல்றா. நான் ஃபைட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். அப்ப யார் வின் பண்ணுவான்னு தெரியாதுன்னா அதுக்கப்புறம் இருக்க ஃபியூச்சரும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஹாப்பி கேட்கறான். யார் வின் பண்ணா என்ன நடக்குங்கிற ரெண்டு பேரோட பாசிபிலிட்டிஸுமே என்னால பார்க்க முடியும். ஃபியூச்சர் இப்படியே நிறைய பாசிபிலிட்டிஸோட இருக்குது. ஆனா எந்த பாசிபிலிட்டி நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. அதனால தான் ஃபியூச்சர் கேன் பி சேஞ்சபிள்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு வா சொல்றா. வால்கரி என்னோட டீச்சர், நான் ஃபைட் பண்றேன்னு ஹோமரா சொல்லவும், இல்ல நானே ஃபைட் பண்றேன். விச் ஐரி ஹெர்மிட்டோட ஃப்ரெண்ட் அவங்கன்னா எனக்கும் அவங்க ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஷீகி தான் ஃபைட் பண்ண போறாங்கிறது நான் எதிர்பார்த்தது தான். அண்ட் ஷீகி கூட ஃபைட் பண்ண போறது வார்க் பிளானட்டோட கிரேட்டஸ்ட் வாரியர் ஸ்டீல் மேன். இவரோட உடம்பு எல்லாமே இரும்பா இருக்கும். இவரை எப்படி ஷீகி ஃபைட் பண்ண போறான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி ஷால்மையா சொல்றா. ஷீகியால அது முடியுமா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஷால்மையா ஃபைட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்றா. அவ ஸ்டார்ட் பண்ண அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ அவனை போய் ஒரு பஞ்ச் விடுறான். அவ்வளவுதான், அவனோட கதை முடிஞ்சது. இப்படி நம்ம ஹீரோ வின் பண்ணுவான்னு யாருமே எதிர்பார்க்கல. நாங்க வின் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷீகி வின் பண்ணுவான்னு தெரியும், ஒரே பஞ்சில் வின் பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. உண்மையிலேயே இது டேஸ்ட் சூப்பரா இருக்கு. பரவாயில்ல, ரவுண்ட் 1ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு ஷால்மை சொல்லவும், என்னது ரவுண்ட் 1 அப்ப இன்னும் எத்தனை ரவுண்ட் இருக்குன்னு அவங்க கேக்குறாங்க. ஓ, உங்களுக்கு தெரியாதா? சரி ஓகே, எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு ஷால்மை சொல்லவும், மொத்தமா எத்தனை ரவுண்ட், என்ன ரூல்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. மொத்தம் 4 ரவுண்ட், இன்னும் 3 ரவுண்ட் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு ஷால்மை சொல்லவோ, ஷீகி எல்லாத்தையும் ஈஸியா வின் பண்ணிடுவான் ரெபேக்கா சொல்றா. யார் ஃபைட் பண்ணணும்னு நான் தான் சூஸ் பண்ண போறேன். நீங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, சும்மா சைட்லைன்லயே நின்று வேடிக்கை பார்க்க போறீங்களா? நீங்களும் சேர்ந்து ஃபைட் பண்ணுங்க. எல்லா ஃபைட்லயும் நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா வால்கரி பத்தின இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு வா சொல்றா. அடுத்து பே கியூபர் ரெபேக்கா தான் ஃபைட் பண்ணணும்னு ஷால்மை சொல்லவும், என்னது நானா? வெப்பன்ஸ் இல்லாம என்னால ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வா சொல்லவும், ஹாப்பி ஒரு வெப்பன் தானே, நான் அவனை அலோ பண்றேன் அப்படின்னு சொல்லி ஷால்மை சொல்றா. ரெபேக்கா ஈதர் கன்னை வச்சு இப்ப ஃபைட் பண்றதுக்காக போறா. அவளோட ஆப்போனன்ட் ஒரு ஃபேமஸான பே கியூபர் தான். பாக்கிறதுக்கு பாக்ஸர் மாதிரி இருந்தாலும் இவன் நோஞ்சா மாதிரி இருக்கானே, கண்டிப்பா இவன்லாம் ஜெயிச்சுக்கிட மாட்டான் அப்படின்னு வைஸ் சொல்லவும், பாகபா சேனல் யோசி தானே நீ அப்படின்னு சொல்லி ரெபேக்கா கேக்குறா. ஆமா கரெக்டா சொன்ன, உன்னோட சேனல் கூட நான் பாத்திருக்கேன், காசு தரேன்னு சொன்னாங்க, அதான் பார்ட் டைம் இங்க வந்திருக்கேன். நம்ம கொலா பண்ணி இந்த வீடியோவை போடலாம், இது கண்டிப்பா ஹிட் ஆகும் அப்படின்னு அந்த யோசிங்கிறவன் சொல்றான். இப்ப ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணவுமே அவன் போட்டுக்க கிளவுஸ் குள்ள இருந்து அவன் புல்லட்டை ஷூட் பண்றான். இதெல்லாம் சீட்டிங் அப்படின்னு வைஸ் பாக்குறான். உனக்கு ஏம் பண்ண தெரியல, ஏம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெபேக்கா ஷூட் பண்ணா. ஆன்டி ஈத்தர் கியர் ஷீல்ட வச்சு அவன் அசால்ட்டா தடுக்கிறான். அச்சோ, ஷீல்ட வச்சு தடுக்கிறான், அவளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. என்னோட வேற புல்லட் மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லைம் மாதிரி அவன் மேல தெளிக்கவும் அவ ட்ரெஸ் மெல்ட் ஆகுது. நீ அந்த தவளை மூஞ்சிய மாதிரியே தான் இருக்க, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ரெபேக்கா செம டென்ஷன் ஆவறா. நீ என்னதான் ஈத்தர்கனை வச்சு ஷூட் பண்ணாலும் எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சிரிச்சிட்டு இருந்தா. நார்மல் காலை வச்சு அவன் ஒரு கிக் விடுறா. ரெபேக்கா தான் வின்னர் அப்படின்னு சொல்லி ஷால்மி அந்த ஃபைட்டை ஸ்டாப் பண்றா. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படின்னு அவன் மயங்கி விழறான். ரெபேக்கா அவளோட ஈத்தர் கியரை யூஸ் பண்ணுவான்னு நினைச்சேன், இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இது கூட டெலிஷியஸா தான் இருக்கு அப்படின்னு ஷால்மி யோசிச்சுட்டு இப்ப அடுத்ததா வைஸ் தான் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு வா சொல்றா. வைஸ் கூட ஃபைட் பண்றதுக்கு சாம்பியன் ஈனா அப்படின்னு ஒருத்தன் வந்திருக்கான். ஈத்தர் கியரை யூஸ் பண்ணி அவன் செம ஃபாஸ்டா ஓடுறான். இன்னும் உங்களால பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவன் செவுத்து மேல ஓடிட்டு இருக்கான். நானும் என் வெப்பனை யூஸ் பண்ணிக்கிடலாமா அப்படின்னு சொல்லி வைஸ் கேக்குறான். சரி ஓகே அப்படின்னு ஷால்மை சொல்றா. என்ன வெப்பனை ஆல்டர் பண்ணிடாதப்பா அப்படின்னு சொல்லி பீனோ சொல்றா. நான் போற வேகத்துக்கு யாராலையும் என்ன பிடிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கான். அவன் EMP யூஸ் பண்ணுன்னு வைஸ் சொல்லவும் அவளும் யூஸ் பண்றா. ஈத்தர் கியர் டீஆக்டிவேட் ஆகி அவன் கீழே விழுவும். வைஸ் போயிட்டு அவனை மிதிக்கிறான். நான் தான் சொன்னல என் வெப்பனை யூஸ் பண்ணிக்கிட்டான்னு அப்படின்னு வைஸ் சொல்றான். இப்ப வைஸ் தான் வின்னர்னு ஷால்மை சொல்றா. எல்லாமே நான் எதிர்பார்க்காத மாதிரியே இருக்கு, இது ரொம்பவே டேஸ்டா இருக்கு, ஆனா இப்ப கொஞ்சம் சீரியஸ் ஆகிறதுக்கான நேரம் அப்படின்னு ஷால்மை நினைக்கிறா. ஹோமரா, நீ எங்களை மாதிரியே ஈஸியா வின் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சீரப் பண்றாங்க. ஹோமராவோட ஆப்போனன்ட் யாருன்னு பார்த்தா வால்கரி வந்து நிக்கிறா. இதுதான் வால்கரி ரெப்ளிகா அப்படின்னு சொல்லி ஷால்மை சொல்றா. ரெப்ளிகாவா அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். வால்கரிய பார்த்ததுமே ஹோமரா அப்படியே ஷாக்கா நின்னுட்டு இருக்கா. வால்கரியோட பவர் மெமரிஸ் எல்லாமே இந்த ரெப்ளிகா கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ஷால்மை சொல்றா. ஒரிஜினலோட டேட்டா இவங்க கிட்ட இருக்கும், ஆனா இது ஒரிஜினல் கிடையாது அப்படின்னு சொல்லி ரெபேக்கா நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்றா. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்படிதான் நான் உண்மையான உன் டீச்சரா இருந்தா சொல்லியிருப்பேன், ஆனா நான் உன் உண்மையான டீச்சர் கிடையாது, ஆனா வால்கரியோட எல்லா டேட்டாவும் என்கிட்ட இருக்கு, உன்னை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த ஃபேக் வால்கரி சொல்லவும், போதும் நிறுத்து, நீ ஒன்னும் என் டீச்சர் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹோமரா டென்ஷன் ஆவரா. நீ எந்தெந்த மூவ்ஸை யூஸ் பண்ணுவேன்னு கூட எனக்கு தெரியும், உன் காலை நீ இப்படி கேர்லெஸ்ஸா தான் வச்சிருப்ப அப்படின்னு சொல்லி வால்கரி டக்குன்னு வந்துட்டு அவ காலை தடுக்கி விடுறா. அச்சோ, பன்னி இயர்ஸ் அவ வெட்டிட்டா அப்படின்னு சொல்லி வைஸ் வருத்தப்படுறான். நான் தான் சொன்னல, வால்கரியோட டேட்டா என்கிட்ட இருக்கு, உன் வீக்னஸ் என்னன்னு எனக்கு தெரியும், உன்னால என்ன ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஹோமராவை அட்டாக் பண்றா.
ஷீக்கி என்ன பண்றது, ஹோமராவால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு ரெபேக்கா கேட்கவோ, கவலைப்படாதீங்க, ஹோமரா கண்டிப்பா ஜெயிப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையான என் டீச்சர் கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹோமராவா மூஞ்சில கிக் விடவோ டக்குன்னு பதிலுக்கு வால்கரி அவளை அட்டாக் பண்றா. இந்த ரெப்ளிகா கிட்ட டீச்சர்ஸோட மவுஸோ இருக்கு அப்படின்னு ஹோமரா சொல்லவும், மைண்ட் வாய்ஸ் நினைச்சு நீ சத்தமா வெளியே பேசுறத இன்னும் நிப்பாட்ல அப்படின்னு சொல்லி அந்த வால்கரி கேட்கறா. டீச்சர்ஸோட எல்லா விஷயங்களையுமே இது காப்பி பண்ணிருக்கு அப்படின்னா டீச்சர் லெவலுக்கு எதுவோ ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் அப்படின்னு ஹோமரா ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. ஒரு ஹியூமன் என்ன உயிரோட இருக்கா, இவ்வளவு கில்ஸ்ட்ல வித்துறலாம் அப்படின்னு 3 பேர் பார்க்கவும் வால்கரி வந்து அந்த பொண்ணை காப்பாத்துறா. ஹே பொண்ணு, நீ ஓகே தானே அப்படின்னு வால்கரி கேட்கறா. இந்த பிளானட் இப்படி டோட்டலா அழிஞ்சிடுச்சு, சரி உன் பேரண்ட்ஸ் எங்க இருக்காங்கன்னு சொல்ல உன்னை கொண்டு போய் விட்டுருதேன் அப்படின்னு வால்கரி சொல்லவும், ஹோமரா தலையை மட்டும் ஆட்டுறா. வீடு எங்க இருக்குன்னு தெரியாதா, உன் பேரண்ட்ஸே உனக்கு இல்லையா அப்படின்னு வா கேட்கவும், ஆமா அப்படின்னு ஹோமரா சொல்றா. சரி உன் பேர் என்னது, உனக்கு பேச தெரியாதான்னு கேட்கவும், இல்லைன்னு வா தலையாட்டுறா. சரி என்னமோ பண்ணன்னு வால்கரி அங்கிருந்து கிளம்பி போக்குவோம். ஒரு 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 நிமிஷம் அப்படின்னு வா சொல்லவும், வால்கரியும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறா. என்ன அப்படின்னு வா சொல்ல வரவும், நீ சொல்ல வர்றத தெளிவா பேசு, ஏன்னா வார்த்தைகள் தான் உனக்கு தைரியத்தை கொடுக்கும் அப்படின்னு வால்கரி சொல்லியிருப்பா. என் டீச்சரோட மவுஸை நீ காப்பி பண்ணிருக்கலாம், ஆனா என் டீச்சரோட குணம் அது யாருக்குமே வராது, யூனிவர்ஸ்லயே அவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் அப்படி இருக்க முடியும் அப்படின்னு ஹோமரா சொல்லவும், நீ திரும்பவும் உன் காலை கவனிக்கல அப்படின்னு அவ தட்டி விடுறா. ஹோமரா அதையே அவளுக்கு சாதகமா யூஸ் பண்ணி அந்த மொமெண்டமா யூஸ் பண்ணி அப்படியே அவளை கட் பண்றா. ஹோமரா வந்துட்டு அந்த ஃபேக்கான வால்கரியை வெட்டிதா. சோ இப்போ ஹோமரா தான் வந்துட்டு வின்னர் அப்படின்னு சொல்லி ஷால்மி அனௌன்ஸ் பண்றா. என்னோட ரியல் டீச்சர் கண்டிப்பா இந்த அட்டாக்கை வாங்கியிருக்க மாட்டாங்க அப்படின்னு ஹோமரா சொல்றா. ஒரு வழியா இவங்க 4 ரவுண்ட்லயுமே வின் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ராங் ஆயிட்ட ஹோமரா அப்படின்னு வால்கரி சொல்லவும், நீ ஒன்னும் ரியல் டீச்சர் கிடையாது, அப்படி நடந்துக்கிடவும் ட்ரை பண்ணாத அப்படின்னு ஹோமரா சொல்றா. வால்கரியா இருந்த அந்த ரோபோ வந்து ஷேப் மாறுது. உண்மையான வால்கரியா என்னால ரெப்ளிகேட் பண்ண முடியல. டேமன் கிங்கோட 4 ஷைனிங் ஸ்டாரையுமே யாராலையுமே ரெப்ளிகேட் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒன்ன பத்தின டீடைல்ஸையும் வால்கரி பத்தின டீடைல்ஸையும் நான் அந்த ரோபோட்ல இன்ஸ்டால் பண்ணி தான் ஃபைட் பண்ண வச்சேன் அப்படின்னு ஷால்மே சொல்லவோ, சரி நாங்க வின் பண்ணிட்டோம், வால்கரி எங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஷால்மே சொடக்கு போடுறா. திரும்பவும் இவங்க தண்ணிக்குள்ள மூழ்கி ஃபர்ஸ்ட் இருந்த இடத்துக்கே வராங்க. ரெபேக்காவோட ட்ரெஸ் திரும்பவும் நார்மல் ஆயிடுது. உங்களோட இன்ஃபர்மேஷன் என்னங்கறத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். வால்கரி எங்க இருக்காங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே. வால்கரி இப்ப இருக்கிற இடம் சன் ஜோல் பிளானட், அங்க போனா நீங்க அவளை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வா சொல்லவும், பேரே கேட்க ஃபேன்சியா இருக்கே, சரி வாங்க போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் இன்னும் சொல்லி முடிக்கல அப்படின்னு சொல்லி ஷால்மை சொல்லவோ, சரி ஓகே நீ பண்ணதுக்கு தேங்க்ஸ், நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். இன்னொரு இன்ஃபர்மேஷனையும் ஃப்ரீயா கொடுக்குறேன் அப்படின்னு வா சொல்லவும், அதெல்லாம் வேணாம் நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்டா வேண்டான்னு சொல்றா அப்படின்னு சொல்லி வயசு திட்டுறான். மதரை தேடி தானே நீங்க போறீங்க, மதர் இந்த யூனிவர்ஸ்ல எங்கேயோ கண்டிப்பா இருக்காங்க, ஏன்னா அவங்க தான் எனக்கு இந்த டயமாரிக்கல் பவரையே கொடுத்தாங்க. சோ மதர் கிட்ட நீங்க கேட்டா எந்த ஒரு விஷயம்னாலும் அவங்களால நிறைவேற்ற முடியும், அது எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி அப்படின்னு ஷால்மை சொல்லவும், அப்படின்னா என்னால ஹியூமனா மாற முடியுமா அப்படின்னு பீனோ ஹாப்பி ஆகிறா. அப்ப நான் ரிச்சா மாறணும்னு கேப்பன் வைஸ் சொல்றான். நான் பெரிய பி கியூபர் ஆகணும்னு கேப்பன் ரெபேக்கா சொல்றா. அப்படின்னா மதர் எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், யூனிவர்ஸ்ல நடக்கிற எல்லாம் எனக்கு தெரியும், ஆனா மதரை பத்தின விஷயங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது. நிறைய பேர் மதரை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க, நீங்க பண்ற பயணத்துல உங்களுக்கு நிறைய ஃபைட் காத்துட்டு இருக்கு, தப்பான கைகளுக்கு மதர் பெயராம பாத்துக்கோங்க அப்படின்னு ஷால்மை கேட்கவும், கவலையப்படாதீங்க எல்லாத்தையும் தோக்கடிச்சு நான் வின் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ இவங்க எல்லாருமே இந்த பிளானட்ல இருந்து கிளம்புறாங்க. இப்போ நான் திரும்பவோ கதை சொல்ற அந்த நரேட்டராவே மாறிட்டேன். ஷீக்கி மட்டும் இல்ல, நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் கூட உங்களுக்கு இன்னும் காத்துட்டு இருக்கு அப்படின்னு ஷால்மை சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ உண்மையிலேயே இந்த யூனிவர்ஸ்ல ஏதோ ஒரு இடத்துல மதர் இருக்காங்க, அவங்கள மீட் பண்ணி தான் ஷால்மை வந்துட்டு அவளோட அந்த பவர்ஸையே வாங்கியிருக்கா. சோ மதர் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஹீரோவோட டீமுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ வால்கரியை தேடி அவங்க சன்ஜோல் பிளானட்க்கு போறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.